மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, 12வது மாதம் 2வது வாரம் தேவாதி தேவனை நாவினால் மகிமைப்படுத்தவும், முழங்காலில் நின்று அவரை மகிமைப்படுத்தவும், முழு குடும்பமாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும், நம்முடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தரிடத்தில் திருப்பவும் இந்த அற்புதமான காலை வேளைக்காக
தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த நாட்களில் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வேறுபாடு? மனிதன் தவிர மற்ற எல்லா மிருகங்களுக்கும் உயிர் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆனால் அதற்கு கான்ஷியஸ் மனம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனை தவிர்த்த எந்த ஜீவராசியும் நாம் என்ன சொல்கிறோன்னா கால்நடை என்று சொல்கிறோம். அது குரங்காக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது எருதுவும் பசுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம கால்நடைன்னு சொல்கிறோம். அது காலால் நடந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறது. ஆனால் மனிதனை நாம் கால்நடை என்று சொல்வதில்லை. காரணம், நாம் மனதால் சிந்திக்கவும் நடக்கவும் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் உடையவர்களாக இருக்கிறோம். அதனால தான் மனிதனை நாம் கால்நடை என்று சொல்வதில்லை. மனிதர்கள் மனதால் நடக்க முடியும். ஒரு கணவன் மனைவி அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதால் நடக்கிறார்கள் என்று பொருள். கிறிஸ்தவம் என்பது தேவனோடு நடக்கிற மக்களை காட்டுகிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் a people who walk with God. இந்த இடத்துல வாக்கிங் இட் இஸ் நாட் பை லெக். நாம் காலினால் நடப்பதல்ல, மனதால் நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஜனங்களாக நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆதியாகம காலத்தில் முதல் 10 தலைமுறையை குறித்து ஆதியாகமும் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஃபஸ்ட் 10 ஜெனரேஷன், அதாவது ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 10 பெரிய குடும்பங்கள். அந்த 10 பெரிய குடும்பங்களும் அந்த காலத்து மக்களும் சற்றேறக்குறைய 1000 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான் என்று குறிப்பை நாம் படிக்கிறோம். பிஃபோர் ஃப்ளட் ஆஃப் நோவா people lived about 1000 years. ஆக ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் முதல் 10 தலைமுறை அவர்களை பற்றிய பட்டியலை நாம் படிக்கிறோம். அதில் 7வது தலைமுறையில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு 65 வயதாகும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசம் தெரிந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தவற விட்ட ஜீவனுள்ள தேவனை தேடும் அறிவு அவனுக்கு உண்டானது. ஆதாம் ஏவாள் ஏன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்ற தகவல் அவனுக்கு விளங்கி இருக்கலாம். காரணம் என்னென்னா, ஆதாமிலிருந்து 7வது ஆள், அதாவது தலைமுறை பட்டியல் படி அப்படி பார்த்தா ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் மிக கிழவனாக ஆதாம் வாழ்ந்திருக்கலாம். ஆதாமினுடைய குடும்ப பின்னணியை அவனுடைய குடும்ப அங்கத்தினராக இருக்கிற ஏனோக்கு கேள்விப்பட்டிருப்பான். ஆக ஏனோக்கு 65 வயதாகும்போது கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரோடு வாழ்கிறவனாக மாறுகிறான். ஏனோக்கு தனக்கு அடுத்து வந்த 300 ஆண்டுகளை தேவனோடு வாழ்ந்தான் என்று பைபிளில் படிக்கிறோம். 65 வயசாக இருக்கும்போது கர்த்தரை தெரிந்து கொண்டான். அடுத்து வந்த 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று படிக்கிறோம். நடந்தான் என்ற வார்த்தைக்கு பதிலாக தமிழ் மொழியில் சஞ்சரித்தான் என்ற ஒரு சொல்லை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. ஒரு காரணம் இருக்குது. காரணம், மனிதன் எப்படி தேவனோடு நடக்க முடியும்? மனிதனுக்கு கால் இருக்குது, தேவனுக்கு கால் இருக்கா என்ன? தேவன் ஆவியாக இருக்காரு. இப்போது நம்ம மேகம் இருக்குது, மேலே நிழல் கீழே விழுது, நம்ம அதன் அப்படியே நடந்து போகலாம். அந்த மேகம் போகிற வாட்டிலேயே அந்த நிழல் கீழே நடந்து போகலாம் இல்லையா? அது மாதிரி தேவனுடைய நிழலிலே, அண்டர் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் மைட்டி விங், அவருடைய வல்லமையான செட்டைகளின் கீழே அவன் நடக்கிறவனாக இருந்தான். ஆதியாகமும் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம், கவனிங்கள், பேனால அடிக்கொண்டிடுங்கள், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குனுடைய நாளெல்லாம்
365 வருஷம். இந்த தகவல் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது. முதலாவது நம்ம கவனிக்கணும், ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் முதல் 65 வருஷங்கள், பிறகு ஒரு 300 வருஷங்கள், மொத்தம் 365 வருஷங்கள். 65 வயதாகும்போது ஒரு வித்தியாசமுள்ள மனிதனாக அவர் மாறுறார். அவர் கர்த்தரை தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாகவும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதராகவும் வாழ்கிறார். அதுக்காக அவர் சாமியாராகலை, அவர் மலைக்கு ஓடி போல, அல்லது வித்தியாசமாக தன்னை அவர் மாற்றிக்கல. அவர் ஒரு குடும்பஸ்தராகவே இருக்கிறார். Enoch lived just like other men, had a family, children were born to him. அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்ற தகவல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் அவன் இருந்தபோது 300 வருஷம் அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்தானான். நம்ம ஊரில் நிறைய கதைகள் உண்டு, அது உண்மை கதைகள். அதாவது திருவிழாவுக்கு போனவங்க திரும்பாமல் போவாங்க, வடக்கே போனவங்க திரும்பாமல் போவாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் வீட்டை விட்டு ஓடி போனவங்க திரும்புவதே இல்லை. அது ஒரு 3 நாள், ஒரு 3 வருஷம் அப்படின்றது இல்லாமல் 30 வருஷம் ஆச்சு அவர் போய் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, போனால் தான், அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போனானா என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி நம்முடைய குடும்பங்களில், சமுதாயத்தில் மக்களை பற்றி நாம் நினைக்கிறோம். அதுபோல் ஆதியாகம காலம், அதாவது நோவாவுடைய வெள்ளத்துக்கு முன்னால் வாழ்ந்த 10 தலைமுறையில் 7வது தலைமுறையில் இந்த ஏனோக்கு இருக்கிறார். இந்த ஏனோக்கு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டார். அவர் என்ன ஆனார், எங்கே போனார், என்ன நடந்தது அவருக்கு என்று தெரியல. சகோதரர், இந்த பைபிளை நம்ம எடுத்து படித்தோம்னா ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகங்கள் ஒட்டுமொத்தமாக 2500 வருட கால வரலாற்றை நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகமும் 5வது அதிகாரம் முதல் 1000 வருட வரலாற்றை நமக்கு காண்பிக்கிறது. ஆக மொத்தம் இந்த 2500 வருடங்களில் நடந்த சம்பவங்கள், அதாவது ஆதியாகமத்திலிருந்து மனிதர்களுடைய எந்த ஒரு விஷயமும் மனிதனுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் இந்த 5 புத்தகங்களை நமக்கு தந்தார். மோசே எழுத ஆரம்பித்த பிறகு தான் மனிதர்களாகி உங்களுக்கும் எனக்கும் அந்த ஏனோக்குக்கு என்ன நடந்தது, அதுக்கு முன்னால் இருந்த மக்கள்லாம் நினச்சாங்க திடீர்னு ஏனோக்கு காணாமல் போயிட்டாரு, அல்லது துஷ்ட மிருகம் அவரை அடித்து போட்டது, அல்லது எங்கேயோ விழுந்து செத்து போயிட்டாரு, அப்படியே அவன் நினச்சிருக்கிறான். ஆனால் ஆதியாகமத்தில் என்ன நடந்தது என்பதை 2500 ஆண்டுகளுக்கு பிறகு மோசே நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், கவனிங்கள், காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். God took him away. அப்போது அந்த முதல் 1000 வருட காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த லிஸ்ட்டில் 365 வயது உடைய ஏனோக்கு திடீர்னு காணாமல் போயிட்டான் என்ற ஒரு யோசனை தான் இருந்தது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆதியாகம காலத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த மோசே அதையெல்லாம் எழுதி கொண்டு வருகிறாரு. அப்பொழுது தான் தெரிஞ்சது, காணாமற் போனான் என்று நினைத்து கொண்டிருந்த ஏனோக்கு இன்னும் இருக்கிறான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இது ஒரு சாத்தியமான செய்தியா? ஆம். கிறிஸ்தவம் என்பது தேவனோடு நடக்கிற மக்களையும் அவர்கள் அற்புதமான முறையில் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் தேவனுக்குள் அவர்கள் மறைந்து வாழ்வதையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. மோசேக்கு பிறகு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது.
இல்லையா? மோசேயிலிருந்து ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போஸ்தலர் காலத்தில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அப்பொழுது யூதா இந்த ஏனோக்கு என்ன பேசினான், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்ற ஒரு தகவலை சொல்லுகிறார். இதை யூதா புத்தகம் 14வது வசனத்தில் படிக்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சில தகவல்களை நம்ம ஆழமாக உன்னிப்பாக கவனிக்கணும். ஆதியாகமும் 5வது அதிகாரத்தில் காணப்படாமற் போனான் என்றுதான் அக்கால மக்கள் நினைத்தாங்க. ஆனால் மோசே 2500 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை எழுதும்போது அந்த ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்கிறார். மோசையிலிருந்து இன்னொரு 1500 ஆண்டுகள் கடந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் யூதா அந்த ஏனோக்கு என்ன பேசினார், அவர் தேவனை எவ்வளவு அறிந்திருந்தார், ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களை நியாயம் தீர்க்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். இத்தனை விஷயங்களையும் புதிய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிறது. அதனால தான் பைபிளை நம்ம தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒன்று கூட கீழே விழுகிற ஒரு பொருளாக இல்லாமல் அவைகள் அனைத்தும் சேர்க்கப்பட்ட ஒரு மாலையைப் போல் இருக்கிறது, கோர்க்கப்பட்ட ஒரு மாலையைப் போல் இருக்கிறது. Bible is a word of God. God inspired man to write the accounts of the history. உலக வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி, கால்நடைக்கும் உனக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு? நீங்களும் நானும் ஏனோக்கை போல மனதால் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இதுதான் அந்த தகவல். அதாவது ஏனோக்கு 2 காலால் தேவனுடைய காலோடு சேர்ந்து நடந்தான் என்று பொருள் இல்லை. தேவனுடைய விருப்பம் எது, அவருடைய சித்தம் எது, அவருடைய பரிசுத்தம் எது, அவருடைய நீதி எது, அதை உணர்ந்தவனாக அவன் வாழ்ந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். உதாரணமாய் சொல்கிறேன், நிறைவேறாத காதலனோ காதலியோ நினைத்து கொண்டே வாழ்வார்கள். அவள் இறந்து விட்டாலும் கூட மனதால் அவளை நினைத்து கொண்டே இவன் வாழ்வான். இவனை நினைத்து கொண்டு அவள் வாழ்கிறாள். காரணம், மனிதர்கள் மத்தியில் கூட ஒரு ஆணும் பெண்ணும் மனதால் நினைத்து வாழும்போது தேவனுடைய மக்கள் தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஏனோக்கு ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவனாக அவன் வாழ்ந்தான். இந்த உலகம் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறதாக வாழ்கிறது. ஆக ஏனோக்கு தேவனோடு ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவனாக அவன் இருந்ததனால ஒரு நாளில் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில நாள் காணாமல் போனான் அப்படின்ற ஒரு விஷயத்தோட உலகம் அவனை மறந்து விடுகிறது. ஆனால் தேவன் தம்மோடு வாழ்கிற மக்களையும் அவளுடைய விசுவாசத்தையும் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். நாம் அனைவரும் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அவைகளில் நீங்கள்
முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் 1, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் 2, இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக, அவருடைய நீதி உள்ள இரத்தத்தை விசுவாசிப்பதற்கு முன்பாக, அவருடைய உயிர்த்தெழுதலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் எல்லாருமே எப்படி இருந்தோம்? இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, பொல்லாத பிசாசின் ஆவினால் நிறைந்த மக்களாக இந்த உலகத்திலே நாம் நடந்து கொண்டிருந்தோம். இதுதான் நம்முடைய நிலை. இப்பொழுது நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு, அவருடைய நீதியின் இரத்தத்தை தெரிந்து கொண்டு, அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கை எடுத்தனால, இயேசு நம்முடைய சொந்த இரட்சகராக இருக்கிறதுனால நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். நம்முடைய நடத்தைகள் மாற்றப்பட்டு விட்டது. நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக மாறிவிட்டோம். எபேசியர் 5வது அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். எவர்களுக்கு? மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிற மக்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தின் ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசின் வழியில் நடக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக மாறாதிருங்கள். Every Christian cannot participate, a partner with the world. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். Because they are the children of God. எனவே நீங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆதாம் குடும்ப வரலாற்றில் முதல் 1000 வருடம் வாழ்ந்த மக்களில் 10 தலைமுறை, அதில் 7வது தலைமுறையில் வந்த ஒரு மனிதன் 65 வயதாகும்போது வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறிவிட்டான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், பேரப்பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஒரு சராசரி குடும்ப மனிதன், ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அவனை குறித்து தேவன் சாட்சி இடுகிறார். We are a common people, but still we can walk with God. நீங்கள் ஆவிக்குரிய மக்களாய் இருந்தால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவை உரியவர்களாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டுப்போன ஒரு முட்டையை தூக்கி எறிகிறோம், வாயிலை போட்டு கடிக்க போன வேர்க்கடலையை துப்பி விடுகிறோம், அசுத்தத்தில் தொட்டுவிட்ட நம்முடைய உடையை களைந்து விடுகிறோம், விஷத்தை நாம் தூர வைக்கிறோம். களைந்து விடுதல் என்றால் நமக்கு தெரியும், நீக்கி விடுதல். பழைய மனுஷனை களைந்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதாவது ஏனோக்கு வாழ்ந்த முதல் 65 வருட வாழ்க்கையை அவன் களைந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வந்து விட்டார். ஆகவே மோசம் போகும் முந்தின நடக்கையை நீங்கள் களைந்து விட்டு, 23ஆம் வசனம், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விளங்குதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதாம் ஏவாள் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய தன்மையிலும் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் அவனுக்கு தமது ஆவியை ஊதினார், அவன் ஆத்துமாவாக மாறினான். Adam was created in the image of God, in the likeness of God, in the spirit of God. இந்த தகுதியை ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே இழந்து விட்டார்கள், தேவ சாயலை இழந்து விட்டார்கள். ஆகவே தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். தேவனுடைய சாயலை இழந்து விட்டார்கள்.
they lost the glory of God. They lost the image of God. கிறிஸ்துக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறும்போது, விசுவாசத்தினாலே நாம் ஆவிக்குரியவர்களாக மாறும்போது, மோசம் போக்கும் இந்த உலகத்தை விட்டு நாம் திரும்பும்போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிறைந்த புதிய மனுஷனை, தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷனை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனம் பாருங்கள் என்ன சொல்கிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அதை அவங்க இழந்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள குணப்படுகிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும், சபையில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவானும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக, பழைய அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதவர்களாக, நீங்கள் கர்த்தரிடத்திலே நடக்கிற மக்களாக, உங்கள் மனதால் வாழ்கிற மக்களாக, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி வாழத்தக்கதாக உங்களை தாழ்த்துங்கள். நம்முடைய மனதால் அவரை சேவிக்கிறவளாக, தொழுது கொள்கிறவளாக, நடக்கிறவளாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கும் அவர் சிந்திய இரத்தத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். சகல ஞானம் நிறைந்த தகப்பனே, ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் காணாமற் போய்விட்டதாக ஆரம்ப கால உலகம் எண்ணியது. அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கிறோம். 65 வருடங்களுக்கு பிறகு வாழ்ந்த 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று படித்தோமே. அவன் தேவனை அறிந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்பதை படித்தோமே. நாங்களும் அவ்விதமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால எல்லைக்குள்ளே உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு நீதி உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். எங்கள் குற்றம் குறைகளை பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் தொடர்ந்து எங்களுக்கு மன்னியும். புதிய மக்களாக வாழ எங்களுக்கு அருள் செய்தருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக
நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.